இப்போ கார்பன் அண்ட் காம்பவுண்ட்ஸில் நம்ம பொதுப்படியாக பார்ப்போம் ரைட்டா. என்னது ஒரு டாபிக் ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னா ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்னா பொதுவான குணநலங்கள் ரைட்டா, பொதுவான பண்புகள் ரைட்டா. எதனோட பொதுவான பண்புகள்? ஆர்கானிக் காம்பவுண்ட்னா என்ன? அப்போ கரிம சேர்மம்னு அர்த்தம். காம்பவுண்ட்னா சேர்மம் அல்லது கலவை, ரெண்டு ஒன்று தான். கலவை அதாவது ரெண்டு ஆட்டம், வெவ்வேறு ஆட்டங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு எலிமெண்ட்டை உண்டாக்கிச்சுன்னா அது வந்து அது வந்து என்னது ஒரு சப்ஸ்டன்ஸை உண்டாக்கிச்சுன்னா அதுக்கு பேர் கலவை இல்லை சேர்மம்னு சொல்லலாம். அப்போ ஆர்கானிக்னா கரிமம். அப்படின்னா கரிமம்னு என்னது? கார்பனோட இணைஞ்சி, கார்பனாக இருந்தாலும் சரி, கார்பனோட எந்த ஆட்டம் இணைஞ்சாலும் சரி, அதுக்கு பேர் ஆர்கானிக் காம்பவுண்ட். அதில் கார்பன் இருந்து ஆகணும். வேறு எந்த எலிமெண்ட்டும் இருக்கலாம், எந்த ஒரு ஆட்டமும் இருக்கலாம், ஆனால் கார்பன் இருந்தாகணும். கார்பனோட வினை புரியும் எல்லா ஆட்டங்களும் ஒரு பொருளை உண்டாக்குகின்றன. அந்த பொருளுக்கு பேர் தான் ஆர்கானிக் காம்பவுண்ட் சொல்லுவாங்க ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம். எவ்ரிதிங் இன் திஸ் வேர்ல்டு ஹேஸ் யூனிக் கேரக்டர்ஸ். அப்படின்னா இந்த உலகத்தில் எல்லாமே, எவ்ரிதிங்னா இந்த உலகத்தில் எல்லாம், இன் திஸ் வேர்ல்டு இந்த உலகத்தில் எல்லாமும் ஹேஸ் இருக்கின்றன, எல்லாத்திட்டையும் இருக்கின்றன. என்ன இருக்கின்றன? யூனிக் கேரக்டர். யூனிக்னா பொதுவான ஒரு தனித்தன்மையான ரைட்டா, தனித்தன்மையான ஒரு குணங்கள் இருக்கின்றன ரைட்டா. கேரக்டர்னா குணங்கள். அதாவது எவ்ரிதிங் இஸ் இன் திஸ் வேர்ல்டு ஹேஸ் எ யூனிக் கேரக்டர். யூனிக்னு சொன்னது தனித்துவமான ஒரு குணங்களை கொண்டுள்ளன ஒவ்வொன்றும் ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு சிமிலர்லி ஆர்கானிக் காம்பவுண்ட், அதாவது சிமிலர்லி ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் யூனிக் இன் தர் கேரக்டரிஸ்டிக். அப்படின்னா உதாரணமாக ஒரு ஒப்புமைக்காக, சிமிலர்னா உதாரணமாகன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல உதாரணமாக இல்லை, அதை ஒப்பிடுகன்னு அர்த்தம். சிமிலர்லி ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா கரிம காம்பவுண்டுகள், கரிம சேர்மங்கள் அல்லது கலவைகள். அப்புறம் கரிமம்னு என்னது? கார்பன் இருந்தாகணும். கரிம கலவைகள் ஆர் யூனிக் இன் தர் கேரக்டர்ஸ். அதில் வந்து தனித்தன்மை அந்த கரிம கேரக்டர்கள், கரிம காம்பவுண்டுகள், சேர்மம்னா கலவை, இவைகள் அந்த யூனிக் கேரக்டர், அதாவது தனித்துவமான ஒரு குணநலங்களை கொண்டுள்ளன அப்படின்னு சொல்கிறாப்புல ரைட்டா. அடுத்து நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் தம் ஆர் கிவன் பிலோ. சிலவைகள் இது கீழே கொடுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்கிறான். அப்போ என்ன கொடுத்தனா? ஆர்கானிக் காம்பவுண்ட் ஹேவ் ஹை மாலிகுலர் வெயிட் அண்ட் ஏ காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர். அப்படின்னா அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னா கரிம சேர்மம், அதாவது கார்பன் இருக்கும், கார்பன் இல்லாமல் இருக்காது. கார்பன் கூட ஏதாவது ஒரு கார்பனாக இருக்கலாம், வேறு ஏதாவது ஆட்டமாக இருக்கலாம் ரைட்டா. ஹேஸ் ஏ ஹை மாலிகுலர் வெயிட். அப்படின்னா அதோட மாலிகுலோட வெயிட்டு அதிகமாக இருக்கும். இது ஒரு தனித்துவமானது. இந்த கரிம காம்பவுண்டு சேர்மத்தில் மாலிகுலோட வெயிட் வந்து மீதி காம்பவுண்டை கம்பேர் பண்ணும்போது இதோட வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்ட்டான். ஹேவ் ஏ ஹை மாலிகுலர் வெயிட் அண்ட் ஏ காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர். அப்படின்னா ஒரு சிக்கலான ஒரு வடிவமைப்பை கொண்டு இருக்குது. அதாவது அதிகமான எடையும் மற்றும் காம்ப்ளெக்ஸ் சிக்கலான அதோட ஸ்ட்ரக்சர் சிக்கலாக இருக்கும் ரைட்டா. ஒரு புரியாத வடிக்கு இருக்கும். அதாவது சிக்கலான ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு அமைப்பை கொண்டு இருக்கின்றன ரைட்டா. அடுத்து தே ஆர் மோஸ்ட்லி இன்சாலியபிள் இன் வாட்டர். அப்படின்னா அவைகள் 99 மோஸ்ட்லி அதிகமாக இன்சாலியபிள் இன் வாட்டர், தண்ணியில் கரையாது. சாலியபிள்னால் கரையணும். இந்த ஆர்கானிக் காம்பவுண்டு தண்ணியில் கரையாது. தே ஆர் மோஸ்ட்லி அதிகமாக தண்ணியில் கரையாது. பட் ஆனால் சாலியபிள் இன் ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் அது கரையும். எதுலன்னா இன் ஆர்கானிக் காம்பவுண்ட். அப்போ இன் ஆர்கானிக் சால்வெண்ட் அப்படின்னா ஒரு கரிம கரைசலில் கரையும் ரைட்டா. சால்வெண்ட்னா கரைசல். ஒரு கரிம கரைசலில் தான் கரையுமா தவிர தண்ணியில் இது கரையாது ரைட்டா. அப்போது அதனால் பார்த்துக்கோங்க. இதில் கரையின்னு பார்த்துக்கோங்க. அதாவது தேர் மோஸ்ட்லி இன்சாலியபிள் இன் வாட்டர் பட் சாலியபிள் இன் ஆர்கானிக் காம்பவுண்ட், ஆர்கானிக் சால்வெண்ட்னா கரிம கரைசல் ரைட்டா. கரிம கரைசலில் தான் இது கரையுமா தவிர தண்ணியில் கரையாது அப்படிங்கிறான் ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு சச்சஸ் இது கரிம கரைசல் என்னது? ஈத்தரில் கரையும் ரைட்டா. கார்பன் டெட்ராக்ளோரைடு இது ஒரு கரிம கரைசல் ரைட்டா. இது கரிம கரைசல். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு டோலின்றது ஒரு கரிம கரைசல். இது கரிம கரைசலில் தான் கரையும். இந்த உதாரணமாக இவைகள் எல்லாம் கரிம கரைசல்னு சொல்கிறான். இதில் கரையும் தான். தே ஆர் ஹைலி இன்ஃப்ளேமபிள் இன் நேச்சர். அதாவது இவைகள் எளிதில் தீப்பிடிக்கக்கூடியவை. இன்ஃப்ளேமபிள்னால் தீப்பிடிக்கக்கூடியவை. இயற்கையிலேயும் வேகமாக தீப்பிடிக்கும் குணத்தை கொண்டுள்ளது ரைட்டா. அடுத்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் லெஸ் ரியாக்டிவ் கம்பேர்ட் டு த இன்ஆர்கானிக் காம்பவுண்ட். அப்படின்னா
இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் கரிம சேர்மங்கள் கலவைகள் எவ்வாறு இருக்கின்ற லெஸ் ரியாக்டிவ். அது ரியாக்டிவ் என்னது? வினைபுரிகிறது. வினைபுரிவதில் சுலோவாக வினைபுரிகிறது, வேகமாக இல்லை. ஆர்கானிக் காம்பவுண்டு வினைபுரிதலில், வினைனா அதை ரியாக்ஷன் பண்ணுறதில்ல, அதை வினைபுரிதலில் ரியாக்டிவ் காம்பவுண்ட் அப்படின்னா லெஸ் ரியாக்டிவ் காம்பவுண்ட் அப்படின்னா வினை புரியும் போது மெதுவாக வினை புரிகிறது. எதை கம்பேர் பண்ணும்போது கம்பேர் டு இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னா கரிம கலவைகள் இல்லாத பொருட்கள் வேகமாக வினை புரியும், ரியாக்டிவ் ஆகும். ஆனால் இவைகள் சுலோவாக, அதாவது மெதுவாக ரியாக்ஷன் ஆகும், அப்படி வினை புரியும் சொல்கிறோம், ரைட்டா? ஹென்ஸ் ஆகவே the reactions involving organic compounds processed at slower rates அப்படின்னா இந்த ரியாக்ஷன், இந்த வினைகள், ரைட்டா? ரியாக்ஷன்னா வினைகள், இந்த அதாவது வினைகள் வினை புரியுது இல்லையா? ஹென்ஸ் த ரியாக்ஷன்ஸ், அதோட வினைகள் த ரியாக்ஷன்ஸ் இன்வால்விங் நடைபெறுகிறது. இதில் இன்வால்விங் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், ஆர்கானிக் காம்பவுண்ட் கரிம சேர்மங்களில் நடைபெறுகிறது. இந்த வினைகள் எவ்வாறாக நடைபெறுகிறது? ப்ராசஸ்டு அட் ஸ்லோவர் ரேட்ஸ். ப்ராசஸ்னால் நடக்கப்படுகிறது, செய்யப்படுகிறது. அட் ஸ்லோவர் ரேட்ஸ், மெதுவாக செய்யப்படுகிறது, ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு, மோஸ்ட்லி ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் கோவலண்ட் பாண்ட்ஸ் இன் நேச்சர் அப்படின்னா மோஸ்ட்லினா அதிகமாக, ரைட்டா? அதிகமாக ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கரிம கலவைகள் அல்லது சேர்மங்கள் என்ன பாண்டில் வருது? ஃபார்ம் உண்டாக்குகிறது. எதை? கோவலண்ட் பாண்ட். கோவலண்ட் பிணைப்பை உண்டாக்குகிறது. சக பிணைப்புனா ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டத்தை கூட கோவலண்ட் பாண்டில் தான் அதிகமாக இருக்கும், ரைட்டா? 99% கோவலண்ட் பாண்டில் தான் இது இருக்கும் அப்படிங்கிறான். அதாவது ஃபார்ம் உண்டாக்குகிறது, கோவலண்ட் பாண்ட் இன் நேச்சர், சக பிணைப்பை இயற்கையிலே உண்டாக்குகிறது இது அப்படிங்கிறான். அடுத்து, they have melting point and boiling point when compared to inorganic compounds அப்படின்னா இதனோட மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னா உருகும் நிலை. மெல்டிங் பாயிண்ட்னா உருகும் நிலை, தன்னோட நிலையிலிருந்து உருகிறது, ரைட்டா? உருகும் நிலை அண்டு பாயிலிங் பாயிண்ட் கொதிக்கும் நிலை, ரைட்டா? அப்போ உருகும் நிலை மற்றும் கொதிக்கும் நிலைகள் இதுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால் அதிகமாக கம்மியாக இருக்கிறது. they have லோவர்னால் மிகவும் கம்மியாக இருக்கிறது. எது கம்மியாக இருக்கிறது? மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட், உருகும் நிலை மற்றும் கொதிக்கும் நிலை மிகவும் கம்மியாக இருக்கிறது. எதை கம்பேர் பண்ணும்போது when compared to எதை? இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னா கரிம சேர்மம் இல்லாத பொருட்களை கம்பேர் பண்ணும்போது இது கரிம பொருட்கள் எது? பாயிலிங் பாயிண்ட்டும் மெல்டிங் பாயிண்ட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது, வேகமாக மெல்ட் ஆகிடுதுன்னு சொல்கிறோம், ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட், த எக்ஸிபிட் த ஃபினாமினா ஆஃப் ஐசோமெரிசம் இன் விச் a single molecular formula represents several organic compounds that differ in their physical and chemical properties அப்படின்னா they exhibit அப்படின்னா காண்பிக்கிறது. அதை காண்பிக்கிறது. எதை காண்பிக்கிறது? த ஃபினாமினா ஆஃப் ஐசோமெரிசம் அப்படின்னா ஃபினாமினா நிகழ்வுகள், ரைட்டா? அது நிகழ்வுகளை காண்பிக்கிறது, அதை வெளிப்படுத்துகிறது. எக்ஸிபிட்னா வெளிப்படுத்துகிறது. த ஃபினாமினா நிகழ்வுகளை வெளிப்படுத்துகிறது. எதை மாதிரி? ஐசோமெரிசம் மாதிரி இது தன்னோட நிகழ்வுகளை வெளிப்படுத்துகிறது. ஐசோமெரிசம் என்ன வேலை செய்தோ அதே மாதிரி இதுவும் ஐசோமெரிசம் மாதிரி வெளிப்படுத்துகிறது. இன்விச் அதில் அந்த செயல்பாடுகளில், அதை இன்விச்னா அந்த செயல்பாடுகளில் சிங்கிள் மாலிகுலர் ஃபார்முலா அப்படின்னா ஒரே ஒரு ஃபார்முலா தான் சிங்கிள் மாலிகுலர் ஃபார்முலா அப்படின்னு சொன்னால் மூலக்கூறு மாலிகுலர் ஃபார்முலாவோட மூலக்கூறு விதி, அதாவது ஒரே ஒரு சிங்கிள் விதியில் இவைகள் ரெப்ரசன்ட் சிவரல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். அப்போ ஒரு ஒற்றை மூலக்கூறு, ரைட்டா? மூலக்கூறு ஃபார்முலானா என்னது? விதி அல்லது கூற்று, அடிப்படை கூற்றுன்னு அதை ஒரே சிங்கிள் ஃபார்முலாவை வைத்து பல காம்பவுண்டுகள் உண்டாக்கப்படுகின்றன. ரெப்ரசன்ட் குறிக்கிறது. எதை குறிக்கிறது? சிவரல் பல ஆர்கானிக் காம்பவுண்டுகள், பல கரிம காம்பவுண்ட் சேர்மங்கள் ஒரு சிங்கிள் ஃபார்முலாவில் உண்டாக்கப்படுகிறது. ஆனால் அப்படி ஒரே ஃபார்முலாவில் தான் பல ஆர்கானிக் காம்பவுண்ட் உண்டாக்கப்படுகிறது. ஆனால் த டிஃபர் அது வேற்றுமைப்படுகிறது. எதில் வேற்றுமை? ஒரே இதில் உண்டாக்கப்பட்டாலும் அதனோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி வெவ்வேறாக இருக்கிறது, ரைட்டா? அப்போ ஏன் ஒன்றா இருக்கலன்னு கேட்கக்கூடாது. இதனோட குணங்கள்
ஒரே சிங்கிள் ஃபார்முலா தான் இது ஆர்கானிக் காம்பவுண்டுகள் உண்டாக்கப்படுகிறது. அப்படி உண்டாக்கப்பட்டாலும் டிஃபர்னு வேறுபடுகிறது. எதில் வேறுபடுகிறது? இந்த ஃபிசிக்கல் அண்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஃபிசிக்கல் அண்ட் ஸ்ட்ரக்சர் அமைப்பு மற்றும் வேதியியல் குணநலங்களில் ப்ராப்பர்ட்டிஸ்னா வேதியியல் குணநலங்கள் வேறுபடுகின்றன. அடுத்து தே ஆர் volatile இன் நேச்சர். அப்படின்னா இயற்கையிலேயே அது ஆவியாகும் தன்மை உள்ளது. volatile ஆவியாகிறது, ரைட்டா? தண்ணி ஆவியாகுது இல்லை, அதே மாதிரி இயற்கையிலேயுமே இவைகள் தே ஆர் volatile இன் நேச்சர். அப்படின்னா இயற்கையிலேயே இவைகள் ஆவியாகும் தன்மை உடையது அப்படிங்கிறான். நெக்ஸ்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கேன் பி ப்ரிப்பேர்டு இன் த லேபரட்டரி. அப்படின்னா இந்த கரிம சேர்மங்கள் ஆர்கானிக் காம்பவுண்ட்னா கரிம சேர்மங்கள் ப்ரிப்பேர்ட்னா உண்டாக்கப்படுகின்றன. எங்கே உண்டாக்கப்படுகின்றன? இந்த லேபரட்டரி ஆய்வகத்தில். லேபரட்டரினா ஆய்வகத்தில் உண்டாக்கப்படுகின்றன. அடுத்து நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த பேட்டர்ன் ஆஃப் த கார்பன் செயின். அப்படின்னு கிளாசிஃபிகேஷனை வகைப்படுத்துதல், பிரித்தல். கிளாசிஃபிகேஷனை வகைப்படுத்து, பிரித்து காமி, தனித்தனியாக காமின்றான். ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னால் கரிம சேர்மங்களை வகைப்படுத்து, அதை பிரித்து காண்பி. பேஸ்ட் எதை வைத்து பிரித்து காமி? பேஸ்டு ஆன் த பேட்டர்ன் ஆஃப் த கார்பன் செயின். அப்படின்னா இதை வைத்து, பேஸ்ட்னா அதை வைத்து பிரித்து காமி. பேஸ்ட் ஆன் எதை வைத்து? த பேட்டர்ன் ஆஃப் த பேட்டர்னா வடிவமைப்பு என்ன வடிவமைப்பு? ஆஃப் கார்பன் செயின்னா கார்பன் செயின் என்ற ஒரு வடிவமைப்பை வைத்து, ரைட்டா? கார்பன் செயின்னா சீக்வன்ஸாக போயிட்டே இருக்கும், ரைட்டா? முற்றுப்புள்ளி வைக்க முடியாது, 1 by 1 போய்கிட்டே இருக்கும். அதான் கார்பன் செயின்பாங்க, ரைட்டா? கார்பன் செயின் கார்பன் சங்கிலி தொடரை அடிப்படையாக கொண்டு, பேஸ்னா அடிப்படையாக கொண்டு இவைகள் வகைப்படுத்தப்படுகின்றன. சங்கிலி தொடர்னு வச்சுக்கோ. செயின்னா சங்கிலி இருக்கு இல்லையா? நம்ம போட்டு போகிற சங்கிலி 1 by 1 போயிட்டு இருக்கு இல்லையா? இங்கே எண்டு அங்கே எண்டு, நடுவில் சங்கிலி மாதிரி வந்துட்டு இருக்கு இல்லையா? அதான் இது சங்கிலி மாதிரி. நான் சங்கிலி பார்த்துருக்கீங்களா? 1 2 ஜாயிண்ட் ஆகும், 3 ஜாயிண்ட் ஆகும், அப்படின்னு கடைசி வரைக்கும் போகும். கடைசியில் நம்ம அங்கே பூட்டிடுவோம், இந்த சங்கிலி போட்டு பூட்டிடுவோம், ரைட்டா? அதை தான் சொல்கிறோம். சங்கிலி தொடரின் அமைப்பை வைத்து இவைகள் பிரிக்கப்படுகின்றன அப்படிங்கிறான். அப்போ வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த கிளாசிஃபிகேஷன்? அப்போ அந்த பிரிப்பதோட முக்கியத்துவம் என்னவாக இருக்கிறது? சிக்னிஃபிகன்ஸ்னால் முக்கியத்துவம் ஆஃப் த கிளாசிஃபிகேஷன். இப்படி பிரிக்கிறதுனால அதோட பயன்பாடு என்னன்னு சொல்லி கேட்குறான். தேர் ஆர் மில்லியன்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் நோன் அப்படின்னா இங்கே பல லட்சங்கள், பல 10 லட்சம், மில்லியன்னா 10 லட்சம். தேர் ஆர் மில்லியன்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இங்கே இருக்கின்றன. அதாவது மில்லியன்ஸ், தேர் ஆர் மில்லியன்ஸ் 10 லட்சத்துக்கு மேலே ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா கரிம சேர்மங்கள் இருக்கின்றன. நோனஸ் அவைகள் அறியப்படுகின்றன. அண்ட் மெனி நியூ இருக்கிறது, நம்ம அறிகிறோம். பல 10 லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடிய கார்பன் காம்பவுண்டை அறிகிறோம், இருக்கிறதுன்னு அர்த்தம். அண்ட் மெனி நியூ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் டிஸ்கவர்ட் எவ்ரி இயர் இன் நேச்சர். அப்படின்னா இயற்கையிலே இன்னமும் இருக்குது. இவ்வளோ 10 லட்சத்துக்கு மேலே இருந்த போதிலும் இன்னமும் புதுசாகவும் கண்டுபிடிக்கிறாங்க கார்பன் காம்பவுண்ட். இயற்கையிலே வேறு புதுசாகவும் வந்துக்கிட்டு இருக்குன்றான். அண்டு மெனி நியூ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா புதிய பல ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கரிம சேர்மங்கள் ஆர் டிஸ்கவர்ட்னா கண்டுபிடிக்கப்படுகின்றன. எவ்வரி இயர் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் கண்டுபிடிக்கப்படுகின்றன. இன் நேச்சர் இயற்கையிலேயே கிடைக்கிறது. அதாவது இன் நேச்சர் அல்லது ஆர் சிந்தசைஸ்டு இன் லேபரட்டரி. சிந்தசைஸ்ன்னு சொன்னால் ஒருங்கிணைக்கிறது, 2 ஆட்டத்தை ஒருங்கிணைத்தல். 2 ஆட்டத்தை கார்பன் கூட இன்னொரு ஆட்டத்தை ஒருங்கிணைச்சு புதுசாக ஒன்று உண்டாக்குறது. இன் லேபரட்டரி ஆய்வகத்தில் ஒன்று ஒருங்கிணைத்தல் மூலமாக ஆய்வகத்தில் உண்டாக்குதல், அல்லது இயற்கையிலே இருக்கக்கூடிய பல வகைகள் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கு இல்லையா, அதையும் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான், ரைட்டா? அடுத்து திஸ் மே மிஸ்டிஃபை ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி டு எ லார்ஜ் எக்ஸ்டென்ட். மிஸ்டிஃபைன்னா புலப்படாத, புரியாமல் இருக்குது, ரைட்டா? மிஸ்டிஃபைன்னு என்னது? மிஸ்டிஃபைன்னா புலப்படாத, புரியாத ஒரு புதிர் மாதிரி இருக்குது அப்படிங்கிறான். மிஸ்டிஃபைன்னா புரியாதது. திஸ் மே மிஸ்டிஃபை ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி டு எ லார்ஜ் எக்ஸ்டென்ட். அப்படின்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னா கரிம வேதியியல் டு எ லார்ஜ் எக்ஸ்டென்ட் அப்படின்னா ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்குது. கரிம வேதியியல் நீண்டு கொண்டே செல்லுகிறது. இது ஒரு புரியாத புதிராக இருக்கிறதுன்றான். ஒரு லிமிட் இல்லை அப்படின்றான். திஸ் இஸ் எ மிஸ்டிஃபைனா புரியாததாக இருக்குது. என்னென்னா கரிம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினா கரிம வேதியியல் எங்கே போயிட்டுருக்கு, அதோட நீண்டு கொண்டே செல்லுகிறது. புதுசாக கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. டு எ லார்ஜ் எக்ஸ்டென்ட்னா
அதிக அளவில் நீண்டு கொண்டே செல்கின்றன சொல்கிறாப்லாம். ஹவவர் இருந்த போதிலும் a unique molecular structure can be assigned by to each compound அப்படின்றான். அதாவது அப்படி இருந்த போதிலும் யூனிக்னா ஒரு பிரத்யேகமான தனிப்பட்ட மாலிகுலார் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா மூலக்கூறு அமைப்பு, தனிப்பட்ட ஒரு மாலிகுலார் ஸ்ட்ரக்சரை இவங்க உண்டாக்குறாங்க. கேன் பி அசைன்னா உண்டாக்கப்படுகிறது. எதுக்கு? டு ஈச் காம்பவுண்ட், ஒவ்வொரு காம்பவுண்டுக்கும், கெமிக்கல் காம்பவுண்டு, அது கார்பனோட உள்ள சேர்ந்துருக்க ஒவ்வொரு காம்பவுண்டுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரை உண்டாக்குறாங்க. அண்ட் இட் கேன் பி லிஸ்டட் பை யூஸிங் சிஸ்டமேட்டிக் மெத்தட்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். அப்போ இவைகள் அப்படி உண்டாக்குனதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர், அதுக்கு ஒரு அமைப்பு கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கிட்ட என்ன கேன் பி லிஸ்டட்னு வெளியிடப்படுகின்றன பை யூஸிங் சிஸ்டமேட்டிக் மெத்தட். சிஸ்டமேட்டிக்னா அதாவது ஒரு சிஸ்டம், ஒரு வரைமுறை வழி, வரைமுறை வழின்னு தான், ஒரு வரன்முறை வழியை வைத்து அப்படின்னா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபார்ம் பண்ணுறாங்க. ரைட்டா? ஆஃப் கிளாசிஃபிகேஷன், வரன்முறை வழியை வைத்து கிளாசிஃபிகேஷன் பிரிக்கப்படுகின்றன, வகைப்படுத்தப்படுகின்றன. அண்ட் எவென்ச்சுவலி நேம்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் இட்ஸ் ஸ்ட்ரக்சரல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்னா. அண்ட் எவென்ச்சுவலினா பொதுவாகவே, ரைட்டா, பொதுவாகவே நேம்டு அவைகள் பெயரிடப்படுகின்றன. எவ்வாறாக பெயரிடப்படுகின்றன? நேம்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்னா அதோட அமைப்பு வடிவங்களை வைத்து அவைகள் பெயரிடப்படுகின்றன. பேசிக்கலி நல்லா பார்த்துக்கோங்க. ரைட், நெக்ஸ்ட்டு இன் இயர்லி டேஸ் அப்படின்னா முன்னொரு காலத்தில் எலிமெண்ட்ஸ் ரிகக்னைஸ்ட் தட் காம்பவுண்ட் ஹேவிங் சிமிலர் ஸ்ட்ரக்சரல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னா. அதாவது முன்னொரு காலத்தில், இந்த இயர்லி டேஸ்னால் முன்புள்ள காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், இந்த இயர்லி டேஸ் எலிமெண்ட்ஸ் தனிமங்கள், ரைட்டா, தனிமங்கள் ரெப்ரசன்டேடு அப்படின்னா ரிகக்னைஸ்னா அனுமதிக்கப்பட்டன, ஆதரிக்கப்பட்டன. அப்போ எது ஆரம்பிக்கப்பட்ட ரிகக்னைஸ் தட் காம்பவுண்ட் ஹேவிங் சிமிலர் ஸ்ட்ரக்சரல் ஃபீச்சர் தான். எல்லா காம்பவுண்டும் நல்லா பாருங்கள், பழைய காலத்தில், இந்தியன் டேஸ்னால் பழைய காலத்தில் கெமிஸ்ட்ரி எலிமெண்ட்டில், கெமிஸ்ட்னா நான் எலிமெண்ட்டை படிச்சுட்டேன். கெமிஸ்ட்னா அதை இந்த ஆய்வு பண்ணுறது வேதியியல் ஆய்வாளர்கள், ரைட்டா, வேதியியல் ஆய்வாளர்கள் ரிகக்னைஸ்னா ஒப்புதல் வழங்கினார். எதை ஒப்புதல் வழங்கினார்? தட் த காம்பவுண்ட்னா இந்த கலவைகள் ஹேவிங் த ஸ்ட்ரக்சர்டு ஃபீச்சர் அப்படின்னு சொன்னால் சிமிலர், ஒரே மாதிரியான வடிவத்தை கொண்டிருக்கின்றன என்று வேதியியல் ஆராய்ச்சியாளர்கள் இந்த கார்பன் இந்த ஆர்கானிக் காம்பவுண்டை ஒரே மாதிரியான வடிவத்தை கொண்டிருக்கின்றன என்று அவர்கள் கூறினார்கள். ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஐடென்டிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா ஒரே கெமிஸ்ட்ரி குணம், கெமிக்கல்னால் வேதியியல் பண்புகளை வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதனால தான் போட்டிருக்கோம். அப்போ ஹேவ் ஐடென்டிக்கல்னால் ஒரே மாதிரியான கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், வேதியியல் பண்புகளை வைத்திருந்தன என்று வேதியியலாளர்கள் சொன்னார்கள். ஸோ தே பிகன் டு கிளாரிஃபை காம்பவுண்ட்ஸ், அதாவது அவங்க அதனால் ஆரம்பித்தார்கள் டு கிளாரிஃபைனா அதை பரிசோதனை பண்ண ஆரம்பித்தாங்க. கிளாரிஃபை காம்பவுண்ட்ஸ், இந்த கலவைகளை, சேர்மங்களை பரிசோதனை செய்ய அவர்கள் ஆரம்பித்து விட்டார்கள். எதை வைத்து பரிசோதனை செய்ய ஆரம்பித்தார்கள்? பேஸ்டு ஆன் த காமன் ஸ்ட்ரக்சரல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபவுண்ட் அமங் தம் அப்படின்னா காமன், அதாவது பேஸ்டு ஆன், எதை வைத்து அவங்க ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தாங்கன்னா பேஸ்டு ஆன் த காமன் ஸ்ட்ரக்சர், அதாவது பொதுவான அமைப்பு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு அமைப்பு இருக்குது. யூனிக் ஸ்ட்ரக்சர்னு சொன்னாலும் இல்லையா, அந்த பொதுவான அமைப்பின் அரேஞ்ச்மெண்ட்ஸ், வடிவமைப்பின் அரேஞ்ச்மெண்ட்னா அதோட ஒப்புமைத்தன்மைன்னு அர்த்தம். ஒப்புமைத்தன்மைகளை ஃபவுண்ட் எமங் தம், அதுக்குள்ளே இருக்குது. ஒவ்வொன்றும் ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரில் இருக்குல்ல, எமங் தம் ஃபவுண்டுன்னு தென்படுகின்றன. எமங் தம் அவைகளுக்குள்ளே தென்படுகின்றன. என்ன தென்படுகின்றன? பேசிக் காமன் ஸ்ட்ரக்சர், பொதுவான ஒரு அடிப்படை அமைப்பு தென்படுகின்றன. அந்த அரேஞ்ச்மெண்ட்டை வைத்து அவர்கள் ஆராய முற்பட்டார்கள் அப்படின்னு சொல்கிறான். ரைட்டா, நெக்ஸ்ட்டு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இந்த கெமிஸ்ட்ரி அப்படின்றான். அப்போ கரிம வேதியியல் என்பது ஒரு வேதியியல், வேதியியலில் ஒரு பிரிவு, அதை தான் சொல்லலாம். கரிம வேதியியல் என்பது ஒரு கெமிஸ்ட்ரி, அது ஒரு கெமிஸ்ட்ரி தான், அதாவது வேதியியல் ஆஃப் கேட்டனேட்டட் கார்பன் காம்பவுண்ட்ஸ். கேட்டனேட்டட்னா சங்கிலி தொடர்னு அர்த்தம். இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி என்பது அப்படின்னு சொன்னால் கரிம வேதியியல் என்பது
ஒரு வேதியியல், அந்த வேதியியலில் எதனோட வேதியியல் ஆஃப் கெமிஸ்ட்ரி ஆஃப் கேட்டனேட்டர்னா சங்கிலி கார்பன் காம்பவுண்ட்ஸ். அப்படின்னா சங்கிலி மாதிரி சென்று கொண்டிருக்கும் கார்பனோட கலவைகளை உண்டாக்கிய அறிவியல், அதாவது கெமிஸ்ட்ரி வேதியியல் தான் இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்றான். அதாவது கேட்டனேட்டர் சங்கிலி தொடர்னு சொல்கிறோம் இல்லையா, செயின் சொல்கிறோம்ல, செயின் தான் இது கேட்டனேட்டர், வேறு எதுவும் கிடையாது. செயின்னா சங்கிலி தொடர் தான். எதனோட சங்கிலி தொடர்? கார்பன் காம்பவுண்ட்ஸ். கார்பன் கலவையோட வெறும் கார்பனாக சங்கிலி மாதிரி போயிட்டுருக்கோம், ரைட்டா? அந்த கார்பனோட கலவையை சங்கிலி தொடர் சம்பந்தமான வேதியியல், அதைத்தான் என்ன சொல்கிறான்? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு சொல்கிறான். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இஸ் த கெமிஸ்ட்ரி. அப்படின்னா கரிம வேதியியல் என்பது ஒரு வேதியியல். இதனோட வேதியியல் கேட்டனேட்டட் கார்பன் காம்பவுண்ட்ஸ். அப்படின்னா கேட்டனா சங்கிலி தொடர் என்ற அமைப்பில் வடிவமைக்கப்பட்டுள்ள வேதியியல் தான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி என்று அழைக்கிறார்கள். அடுத்து நெக்ஸ்ட், த கார்பன் ஆட்டம் present in the organic compounds are linked with each other through a covalent bond. அப்படின்னா அப்போ நல்லா கவனிங்க என்ன சொல்கிறான்னு பாருங்கள். த கார்பன் ஆட்டம், இந்த கார்பன் அணுக்கள், ரைட்டா? கார்பன் அணுக்கள் present in the organic compound. அப்படின்னா இந்த present இருக்கக்கூடிய எதில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் காம்பவுண்ட், கரிம சேர்மங்களில் இருக்கக்கூடிய, presentனா இருக்கக்கூடிய, இதில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னா கரிம சேர்மங்களில் இருக்கக்கூடிய கார்பன் ஆட்டங்கள், கார்பன் அணுக்கள் இருக்கின்றன. லிங்க்டுனா தொடர்பு வைத்துள்ளன. ஆர்கானிக் காம்பவுண்டில் உள்ள கார்பன் ஆட்டங்கள் லிங்க்டுனா தொடர்பு வைத்துள்ளன. எப்படி? ஒன்றை ஒன்று வித்து ஈச் அதர், ஒன்றுக்குள்ளே ஒன்று தொடர்பு இருக்குது. பார்த்தியா? இந்த கார்பனுக்கு இன்னும் கார்பன் தொடர்பு இருக்கும். அந்த காம்பவுண்டுக்குள்ளே இருக்க எல்லா கார்பனும் ஒன்றுக்குள்ளே ஒன்று தொடர்பு வைத்துள்ளனன்னு சொல்கிறான். லிங்க் ஆகிட்டே போகும். நான் சார்ட்டை போட்டு காமிக்கிறேன், ரைட்டா? லிங்க்டு வித் ஈச் அதர் துரு கோவலண்ட் பாண்ட். எது மூலிமா இணைப்பை வைத்துள்ளது? அந்த கார்பன் ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டில் உள்ள அனைத்து கார்பன் ஆட்டங்களும் லிங்க்டு வித் த கோவலண்ட் பாண்ட். அப்படின்னா சக பிணைப்பின் மூலமாக அவைகள் கார்பன்கள், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் உள்ள கார்பன்கள் தொடர்பு வைத்துள்ளன என்று சொல்கிறார்கள், ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு, பை திஸ் வே ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்ட்டு 2 டைப்ஸ் as follows. அப்படின்னா இதை வைத்துக்கொண்டு, பை திஸ் வே இந்த வழியை வைத்துக்கொண்டு கார்பன் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா கரிம சேர்மங்களை கிளாசிஃபைடு வகைப்படுத்துகிறோம். எவ்வாறாக? இன்ட்டு 2 டைப்ஸ், 2 வகைகளாக வகைப்படுத்தப்படுகின்றன அப்படிங்கிறான். அப்போ ஃபஸ்ட் என்னது? ஏ சைக்கிளிக், அல்லது அதனோட பேர் 2 இருக்குது, ரெண்டுமே ஒன்று தான். ஏ சைக்கிளிங் சொல்லலாம், அல்லது ஓப்பன் செயின் காம்பவுண்ட்ஸ்னு சொல்லலாம். ஓப்பன் செயின்னா திறந்த வெளி, ரைட்டா? ஓப்பன் செயின், திறந்த செயின் சங்கிலி, திறந்த சங்கிலி சங்கிலி தொடர் காம்பவுண்ட்ஸ்னால் கலவைகள், திறந்த சங்கிலி தொடர் கலவைகள்னு சொல்லுவோம். அதை ஓப்பன் செயின் காம்பவுண்ட்ஸ் அல்லது ஏ சைக்கிளிக் காம்பவுண்ட் சொல்லலாம், ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு, தேர் ஆர் காம்பவுண்ட்ஸ், அதாவது இங்கே இருக்கின்றன கலவைகள் இருக்கின்றன. இன்விச் அந்த கலவைகளில் இன்விச் த கார்பன் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். கார்பன் ஆட்டம்ஸ் ஆர் லிங்க்டு இன் ஏ லீனியர் பேட்டர்ன் டு ஃபார்ம் த செயின். அப்படின்னா லீனியர் பேட்டர்ன் நீண்டு கொண்டே செல்கிறது. இப்போ CH4 மீத்தேன் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு சி, செகண்ட் சி, தேர்ட் சி, ஃபோர்த்து சி, எல்லாம் ஆல் ஆர் கோவலண்ட் சிங்கிள் பாண்டில் போய் நீண்டு கொண்டே செல்கிறது அப்படின்னா. அதுக்கடுத்து எனது ஆட்டம்ஸ், அதை தான் சொல்கிறேன், அந்த ஆட்டம்ஸ் ஆர் லிங்க்டுன்னா தொடர்பு வைத்துள்ளன. எவ்வாறாக? இன் எ லீனியர் பேட்டர்ன், அதாவது ஒரே சைடில் லீனியர் பேட்டர்னா நீண்டு கொண்டே உள்ள வடிவத்தில் இவைகள் தொடர்பு வைத்துள்ளன. எதற்காக வேண்டி? டு ஃபார்ம் த செயின், அதாவது சங்கிலி தொடரை உண்டாக்க வேண்டி இவைகள் ஒன்றோடு ஒன்று தொடர்பு வைத்துள்ளன என்று சொல்லுகிறார், ரைட்டா? அப்படி நெக்ஸ்ட்டு, இஃப் ஆல் த கார்பன் ஆட்டம்ஸ் in the chain are connected by single bond. அப்படின்னா இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதாவது இஃப்னா ஒரு வேளை ஆல் த கார்பன் ஆட்டம், அதாவது எல்லா கார்பன் அணுக்களும் இன் ஏ செயின்னா சங்கிலி தொடரில் உள்ள எல்லா கார்பன் அணுக்களும் ஆர் கனெக்டட் இணைக்கப்படுகின்றன. பை எவ்வாறாக? பை சிங்கிள் பாண்ட்னா
ஒற்றை பிணைப்பு சக பிணைப்பு கோவலண்ட் சிங்கிள் பாண்ட் சொல்லுவாங்க ரைட்டா. அதை சக பிணைப்புன்னு தான் அந்த சிங்கிள் பாண்டை ஒற்றை பிணைப்பு மூலியமாக இணைக்கப்படுகின்றன என்று சொல்லுகிறார்கள் ரைட்டா. நெக்ஸ்ட் த காம்பவுண்ட், இந்த மாதிரி காம்பவுண்டுகள் ஆர் கால்ட் எஸ் சேச்சுரேட்டட். சேச்சுரேட்டட்னா நிறைவுற்ற. அது நான் நல்லா சாப்பிட்டேன், சாப்பாடு போட்டேன், ஹோட்டலில் போய் சாப்பிட்டேன்னா ஐ ஆம் சேச்சுரேட்டட், நான் ஃபுல் திருப்தியாக சாப்பிட்டுட்டேன். அரையும் குறையுமே சாப்பிட்டா அன்சாச்சுரேட்டட் ரைட்டா. அதை பாதி பசி பாதி இதில் கொஞ்சம் ஒன்று கொடுத்தா அன்சாச்சுரேட்டட்பாங்க. அப்போ இந்த மாதிரி காம்பவுண்டுகள் இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன சொல்கிறான், பை சிங்கிள் சிங்கிள் பாண்டில் இருந்துச்சுன்னா த காம்பவுண்ட் இஸ் கால்ட் சேச்சுரேட்டட், நிறைவுற்ற ஒரு கலவை என்று சொல்லுகிறார்கள் ரைட்டா. இஃப் ஒன் ஆர் மோர் டபுள் பேண்ட்ஸ், அப்படின்னா சிங்கிள் பேண்டாக இல்லாமல் பாண்ட் பிணைப்பில் ஒன்றுக்கு மேலே ரெண்டுக்கு மேலே இருந்தால் பாண்ட்னா பிணைப்பு சக பிணைப்பு இல்லை டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ இருந்துச்சுன்னு சொன்னால் நல்லா பார்த்துக்கோ. இஃப் ஒன் ஆர் மோர் டபுள் பாண்ட்ஸ் அப்படின்னா ஒன்றுன்ற பாண்டை குறிக்கல, ஒன் ஆர் மோர் டபுள் பாண்ட்ஸ்னால் டபுள் பாண்டு ஒன்றோ அல்லது இரண்டோ அப்படின்னா. ஒன்றுன்னா நீ ஒரு பாண்டுன்னு சொல்லிடக்கூடாது, ஒரு பாண்டுனாலே சேச்சுரேட்டட். அவன் என்ன போட்டிருக்கான் பாரு இங்கிலீஷில், இஃப் ஒன் ஆர் மோர் டபுள் பாண்ட்ஸ் அப்படின்னா அந்த ஒன் ஆர் மோர்னா ஒன்றோ அல்லது அதற்கு மேலேயோ டபுள் பாண்டுகள் இருந்தால் ரைட்டா, டபுள் பாண்டுகள் இருந்தால் அல்லது ட்ரிபிள் பாண்ட் 3 பேண்ட் இருந்தாலும் சரி, என்ன ட்ரிபிள் பாண்ட் இருந்தாலும் சரி, எக்ஸிஸ்ட் என்னது நடந்தால் எக்ஸிஸ்ட் பட்வீன் த கார்பன் ஆட்டம்ஸ். அப்போ எக்ஸிஸ்ட் பட்வீன்னா இப்படி நடந்தால், எதுக்குள்ள கார்பன் ஆட்டத்துக்குள்ளே நடந்தால் எக்ஸிஸ்ட் பட்வீன் கார்பன் ஆட்டம்ஸ், தென் த காம்பவுண்ட், அந்த மாதிரி கலவைகள், தென் த காம்பவுண்ட் இஸ் செட் டு பி அன்சேச்சுரேட்டட். அந்த காம்பவுண்ட் எப்படி சொல்கிறான், டபுள் பேண்டோ 2 டபுள் பேண்டோ இல்லை 2க்கு மேற்பட்ட டபுள் பேண்டோ இல்லை ட்ரிபிள் பேண்ட் 2 ட்ரிபிள் பேண்டோ இல்லை ஒரு ட்ரிபிள் பேண்டோ இருந்தால், அது டபுள் பேண்ட் இருந்தாலே போதும், ட்ரிபிள் பேண்ட் இருந்தாலே போதும், அது அன்சாச்சுரேட்டட் நிறைவில்லாத கலவை என்று சொல்கிறார்கள் ரைட்டா. இப்போ பாருங்கள் இந்த சேச்சுரேட்டட் காம்பவுண்ட் இது என்ன போட்டிருக்காங்க, CH3 CH2 CH3, இது எப்படி பாண்டை உண்டாக்கியிருக்கான்னு பார்ப்போமா. அப்போ சி என்ன இருக்குது, 1 இருக்குது, H என்ன இருக்குது, 3 இருக்குது, இது புறப்பேன்றான். இது எப்படி நான் இப்போ ஸ்ட்ரக்சரில் உண்டாக்கி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ CH3ன்னு சொல்கிறான். இப்போ சி இங்கே இருக்குது ரைட்டா, ஒரு சி, அப்போ இன்னொரு சி இங்கே 3 சி இருக்கா, இப்படி தான் நம்ம ஸ்ட்ரக்சர் உண்டாக்கணும். இங்கே ஒரு சி, மொத்தம் 3 சி போட்டோன்னா இப்போ மொதல் சிக்கு 3 ஹைட்ரஜனை காமிச்சிருக்கேன். அப்போ இது ஒரு பிணைப்பு, இங்கே ஒரு ஹைட்ரஜன் ரைட்டா, இது ஒரு பிணைப்பு, இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு பிணைப்பு, இங்கே ஒரு ஹைட்ரஜன், 3 ஹைட்ரஜன் முடிஞ்சா CH3 முடிஞ்சா. அப்போ இதுக்கு அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் கார்பனில் 4 தான் இருக்கும் ரைட்டா, ஆனால் 8 வேணும். 8 இருந்தால் தானே அது வந்து பாண்டிங் ஃபுல்லாகுது. இப்போ 8னா இந்த 4 என்ன செய்யுது, இந்த நடுவில் உள்ள கார்பன்னு ஒரு ஆட்டத்தை இங்கே கொடுத்துருது, இந்த இடத்துல கொடுக்குது. அப்போ இந்த கார்பன் ஒரு ஆட்டத்தை இங்கே கொடுக்குது, அப்போ 2 ஆட்டம் இந்த இதில் ஆயிடுச்சா, ஒரு கோட்டில் 2 ஆட்டம் வரும். அதேமாரி இது 1 கொடுத்து 2 வாங்கிடுச்சு, 1 கொடுக்குது அது 1 கொடுக்குது, அந்த 2 ஷேர் பண்ணிக்கிறோம், இதுவும் அதுவும் ஷேர் பண்ணிக்கிறோம் ரைட்டா. அதேமாதிரி ஹைட்ரஜனுக்கு 1 கொடுக்குது, இந்த ஹைட்ரஜன் 1 திருப்பி கொடுக்குது, அப்போ இந்த இடத்துல என்ன 2 இருக்குது. அப்போ இது இங்கே 1 கொடுக்குது, அது 2 இருக்குது, அப்போ இதில் 1 கொடுக்குது, இதில் 2 இருக்குது. அப்போ 2 4 6 8 ஃபுல்லாகிடுச்சா. அப்போ இதுக்கு வாங்க, இந்த சிக்கு இங்கே 2 இருக்குது, இது வேணால் 2 எடுத்துக்கலாம், இது எடுத்துக்கலாம், பொதுவாக இருக்குது ரைட்டா. இங்கே ஒரு ஹெச் ரைட்டா, இங்கே ஒரு ஹெச் ரைட்டா. அப்போ இது என்ன செய்யுது, 2 சைடில் தான் ஹெச் வச்சுருக்கு. அப்போ இந்த ஹெச் கூட ஒரு ஆட்டத்தை ஷேர் பண்ணுது, அது 1 ஷேர் பண்ணி 2 ஆட்டம் வந்துடுச்சு. இதில் 1 கொடுக்குது, 1 கொடுக்குது, 2 ஆட்டம் வந்துடுச்சு. அப்போ ரைட் சைடில் இந்த கார்பனுக்கு 1 கொடுக்குது, இந்த கார்பன் 1 கொடுக்குது ரைட்டா. அப்போ 2 ஆயிடுச்சு, இந்த 2 இது 2 ஷேர் பண்ணிக்கிறோம். லெஃப்ட் சைடில் என்ன பண்ணுது, இந்த கார்பனுக்கு 1 கொடுக்குது, இது 1 கொடுக்குது, அப்போ 2 ஆயிடுச்சா. 2 கார்பனுக்கு 1 கொடுத்துட்டு 2 வாங்கிக்கிடுச்சு. அப்போ இதில் 8 ஆயிடுச்சு, 2 4 6 8. அப்போ இந்த 3வது கார்பன் இந்த சைடு 2 இருக்குது, ஆனால் இன்னும் 6 வேணும் அப்படின்னும் போது இந்த சைடு 1 கொடுக்குது ரைட்டா. 1 தான் கொடுக்குது, 4 தான் மொத்தமே, இதில் 1 தான் இந்த சைடு கொடுத்துருக்கு, இது 1 கொடுத்துருக்கு, அப்போ 2 ஆயிடுச்சு ரைட்டா. அப்போ இந்த ஹெச் இங்கே ஒரு ஹெச் இதில் 1 கொடுக்குது, அது 1 2 ஆயிடுச்சு. இந்த சைடு 1 கொடுக்குது கார்பன், ஹைட்ரஜன் 1 கொடுக்குது, அப்போ இங்கே 2 ஆயிடுச்சா. அப்போ இந்த சைடு ஹைட்ரஜன் 1 கொடுக்குது, கார்பன் 1 கொடுக்குது, அப்போ கார்பன் 4 சைட்லேயும் 4 கொடுக்குது, 1 கொடுக்குது. அந்த 3 சைடில் உள்ள ஹைட்ரஜன் 1 கொடுக்குது, இங்கிட்டு லெஃப்ட் சைடில் உள்ளது 1 கொடுக்குது. அப்போ பாண்டிங் ஃபுல்லாக ஆயிடுச்சா. இது எப்படி எழுதியிருக்கான் பாரு, CH3 முடிஞ்சிட்டானா, ஃபஸ்ட் போட்டானா, அடுத்து CH2 போட்டானா, CH2 தானே, அடுத்து CH3 போட்டானா,
புரியுதா? இதான் விலைக்கு எழுதுனா இப்படி தான் எழுதணும், பாண்டிங் போடணும். பார்த்துக்கோங்க, தெரியலன்னு சொல்லிடக்கூடாது. அடுத்து புறப்பேன் என்னென்னு பாருங்கள். அதே மாதிரி இது டபுள் பேண்ட் எப்படி போட்டிருக்காம புறப்பேனுக்கு எப்படி போடலாம் பார்ப்போமா? இருங்க வரேன். புறப்பேனுக்கு வந்து இப்போ 3 சி போட்டிருக்கேன். 1 சி சிங்கிள் பேண்ட், 1 சி டபுள் பேண்ட், இது ஒரு சி, ரைட்டா? இப்போ இந்த லெஃப்ட் சைடில் உள்ள CH3, அப்போ இங்கே ஒரு ஹெச்சு, இங்கே ஒரு ஹெச்சு, இங்கே ஒரு ஹெச்சு, இதாகிடுச்சா? இது ஒன்று கொடுக்குது. 4 சைடில் 4 கொடுத்துருச்சு இந்த கார்பன். அப்போ இந்த 3 சைட்லேருந்து ஒன்று ஹைட்ரஜன் கொடுக்குது. அப்போ 6 ஆயிடுச்சு. இப்போ இங்கே ரைட்டில் ஒன்று கொடுக்குது, இந்த இதுக்கு 1, இது ஒன்று கொடுக்குது, 8 ஆகி போயிடுச்சு. அப்போ இதுக்கு நடுவில் உள்ள சிக்கு என்ன போட ஒரே ஒரு ஹெச்சு தான் போட்டிருக்கேன், ஒரே ஒரு ஹெச்சு. அப்போது இந்த ஒரு ஹெச்சுக்கு ஒன்று கொடுக்குது, அது ஒன்று கொடுக்குது. அப்போ 2 ஆகி போயிடுச்சு இந்த இடத்துல. அப்போ மீதி 3ல் இங்கிட்டு ஒன்று கொடுக்குதா, லெஃப்ட் சைடில் இது ஒன்று கொடுக்குதா? அப்போ இப்போ 2 ஆயிடுச்சா? 2 4 ஆயிடுச்சு. அது மீதி 2 இருக்குல்ல, இதுக்கு 4ல் இங்கிட்டு மேலே 1 கீழே 1 கொடுத்துச்சு, மீதி 2 இருக்கு இல்லையா? 2ல் இந்த பாண்டில் 1 கொடுத்துருச்சு, இந்த பாண்டில் ஒரு 1 கொடுத்துருச்சு. இதுதான் டபுள் பாண்ட். அப்போ இது ஒன்று இந்த பாண்டில் கொடுத்துச்சுன்னா இது இந்த பாண்டில் 1 கொடுக்கும். அப்போ இந்த ஒரு கோட்டில் 2 இருக்கும். அப்போ இது இந்த கோட்டில் 1 கொடுத்தா இந்த கோட்டில் இது 1 கொடுக்கும். அப்போ இந்த கோட்டில் 2 2 4 ஆயிடுச்சா? 4 2 6 6 2 8 சரியாயிடுச்சா பாண்டிங்க? அப்போ இதுக்கு பாருங்கள், இங்கே ஒரு ஹெச்சு, இங்கே 4 இருக்குது, 2 2 4, இதையும் எடுத்துக்கிறோம். அப்போ இது 2 கொடுத்துருக்கு லெஃப்ட்டில், இது 1 இது 1, மீதி இங்கே 1 கொடுக்குது. அப்போ இங்கே 1 இது ஹெச்சு கொடுக்குது. அப்போ இங்கே ஒரு ஹெச்சு, ரைட்டா? இது 1 இது 1, அப்போ 2 2 4 4 8 சரியா பிச்சா? இதுதான் பாடம், இதுதான் டபுள் பாண்ட், ரைட்டா? பார்த்துக்கோங்க. சரி, நெக்ஸ்ட்டு சைக்கிளிக் காம்பவுண்ட்ஸ். அப்போ சைக்கிளிக் காம்பவுண்ட் என்னது? ஒரு வட்டம் ஃபுல்லாயிரும், அது கேப் இருக்கா இந்த மாதிரி இது லெஃப்ட்லேயும் தனியாக இருக்குது, ரைட்லேயும் தனியாக இருக்குது இல்லையா? அப்படிலாம் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க, அது ஜாயிண்ட் ஆகிரும், லெஃப்ட்லேருந்து ரைட்டில் போய் ஜாயிண்ட் ஆகிரும். அதான் சைக்கிளிக் காம்பவுண்ட் சொல்கிறான், ரைட்டா? அப்போ சைக்கிளிக் காம்பவுண்ட் சொல்லும்போது த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இன் விச் த செயின் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் இஸ் க்ளோஸ்டு. அதாவது இந்த மாதிரி ஆர்கானிக் காம்பவுண்ட், ஆர்கானிக்னு கரிம கலவைகளில் இன் விச் அதில் த செயின் ஆஃப் த கார்பன் ஆட்டம்ஸ் இஸ் க்ளோஸ்டு, அதாவது சங்கிலி தொடர் வந்து மூடப்படும். இது 2 சைடில் பிரிஞ்சிருக்குல்ல, லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் தனியாக நிற்கிது இல்லையா? க்ளோஸ் ஆகலை இல்லையா? 2 சைடு பிரிஞ்சிருக்கு இல்லையா அந்த செயின்? இங்கே பாருங்கள், இது இந்த CH3க்கு லெஃப்ட் சைடில் பிரிஞ்சிருக்கு, இந்த ரைட்டில் உள்ள CH3 பிரிஞ்சிருக்கு. இது 2 க்ளோஸ் ஆகணும். க்ளோஸ்னால் இப்படியே இது இப்படி க்ளோஸ் ஆனாத்தான் உனக்கு க்ளோஸ்னுபாங்க. இது பிரிஞ்சில் இருக்குது, இது விலையில் இருக்குது, தனியாக இருக்குது, இப்படி நிற்குது, இது நிற்குது. ஆனால் செயின் க்ளோஸ் ஆகிடுச்சு, க்ளோஸ் ஆகலை, ஓப்பன் செயின், இதை ஓப்பன் செயின்பாங்க, ரைட்டா? இப்போ க்ளோஸ்னா இது இப்படியே வந்து மூடிடும், இதோட தொடர்பு ஏற்படுத்திடும், மூடிடும், லிங்க் ஆகிடும், ரைட்டா? அதான் க்ளோஸ். அது எப்படின்னு பார்ப்போம். அப்போ சைக்கிளிக் காம்பவுண்ட்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்னா கரிம கலவைகளில் இன்விச் அதில் த செயின் ஆஃப் த கார்பன் ஆட்டம்ஸ் இஸ் க்ளோஸ். அது செயின்னா சங்கிலி தொடர் மூடப்பட்டு இருக்கும், திறந்திருக்காது, மூடப்பட்டு இருக்கும். அல்லது அல்லது சைக்கிளிக் அல்லது சைக்கிளிக்னா சுத்து மாதிரி இருக்கும், வட்ட மாதிரி இருக்கும். சைக்கிளிக் வட்ட மாதிரி இருந்தால் ஆர் கால்டு சைக்கிளிக் காம்பவுண்ட். ஒன்று சங்கிலி தொடர் மூடப்பட்டிருக்கும், மூடிடும். இல்லை சைக்கிளிக் வட்ட மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் அவைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சைக்கிளிக் காம்பவுண்ட் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சைக்கிளிக் காம்பவுண்ட் த சைக்கிளிக் காம்பவுண்ட்ஸ் என்பது என்னன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு கரிம சேர்மங்கள் இன்விச் அதில் என்னது த செயின் ஆஃப் த கார்பன். செயின்னா சங்கிலி தொடர்கள் அனைத்தும் எவ்வாறாக இருக்கும்? சங்கிலி தொடர்கள் அனைத்தும் மூடப்பட்டு இருக்கும், இஸ் க்ளோஸ், மூடப்பட்டிருக்கும். அடுத்து அல்லது சைக்கிளிக்னா ரவுண்டாக இருக்கும், ரைட்டா? அப்படி இருந்தால் அதை என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் சைக்கிளிக் காம்பவுண்ட் சொல்கிறான். அப்படின்னா அது சைக்கிளிக் காம்பவுண்ட் என்று அவைகளை அழைக்கப்படுகின்றன. அப்போ இஃப் த செயின் கண்டெய்ன்ஸ் அந்த செயினுக்குள்ளே, அந்த கார்பன் செயினுக்குள்ளே ஒன்லி கார்பன் ஆட்டம்ஸ், அந்த செயினுக்குள்ளே ஒன்லி கார்பன் ஆட்டம் மட்டும் இருந்தால், ரைட்டா? அந்த செயினுக்குள்ளே ஒன்லி கார்பன் ஆட்டம் மட்டும் இருந்தால் அதுக்கு ஒரு பேர், என்ன பேருன்னு பார்ப்போமா? அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கான், என்ன? ஒன்லி த அந்த செயின் கார்பன் செயினுக்குள்ளே, நல்லா பாருங்கள், இஃப் த செயின் கண்டெய்ன்ஸ், அந்த செயினுக்குள்ளே இருந்தால் ஒன்லி கார்பன் ஆட்டம் மட்டும் இருந்தால் சச் காம்பவுண்ட்ஸ் ஆர் கால்டு கார்போசைக்கிளிக் காம்பவுண்ட். அப்போ அந்த செயினுக்குள்ளே ஒன்லி கார்பன் ஆட்டம் மட்டும் இருந்துச்சுன்னா
அதுக்கு பேர் கார்போசைக்கிளிக் காம்பவுண்ட் என்று சொல்கிறார்கள். அப்போ கார்பன் இல்லாமல் இன்னும் வேறு ஏதாவது கார்பன் கூட சேர்ந்துருந்தால் ஒன்லி கார்பன் மட்டும் இருக்கணும் இருந்தால் அந்த செயினில், அப்போ அதுக்கு பேர் தான் கார்போசைக்கிளிக் காம்பவுண்ட் சொல்கிறான். இஃப் த செயின் கண்டெய்ன்ஸ் கார்பன் அண்ட் அதர் ஆட்டம்ஸ், அப்போ கார்பனும் இருக்கும் வேறு அணுக்களும் இருந்தால் லைக் ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர் இவைகள் ஏதாவது இந்த கார்பன் இருக்கோ வேறு ஆட்டங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை என்ன சொல்கிறாங்க, தீஸ் காம்பவுண்ட்ஸ் ஆர் கால்டு எப்படி ஹெட்ரோசைக்கிள் காம்பவுண்ட் என்று அழைக்கிறார்கள். அப்போ கார்போசைக்கிளிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஃபர்தர் டிவைட். இந்த கார்போசைக்கிளிக்னால் வெறும் கார்பன் மட்டும் இருக்கும் சங்கிலி தொடரில், அது இருந்ததுன்னா த கார்போசைக்கிளிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஃபர்தர் டிவைட் சப்டிவைடட். இவைகள் இன்னமும் 2ஆக பிரிக்கப்படுகின்றன. ஃபர்தர் மேல் கொண்டு 2ஆக பிரிக்கப்படும் சப்டிவைடட் இன்டு அலிசைக்கிளிக் அண்ட் அரோமேட்டிக் சைக்கிளிக். அப்படின்னா இந்த கார்பன் மட்டும் இருக்கிறதுக்கு பேர் என்னது, கார்போசைக்கிளிக்கு. இது இன்னமும் 2ஆக பிரிக்கிறாங்க, அது அலிசைக்கிள் அண்டு அரோமேட்டிக் சைக்கிள் என்று சொல்கிறார்கள் அப்படின்டா. அப்போ அலிசைக்கிள் காம்பவுண்ட்ஸ் கண்டெய்ன்ஸ் 1 or more கார்போசைக்கிள்ஸ், அப்புறம் சைக்கிள் ரிங்ஸ் அப்படின்றான். இப்போ இந்த அலிசைக்கிள் என்பது என்னத்தை வச்சுருக்கு, அதுக்குள்ளே இருக்கிறது என்ன இருக்குது, ஒன்றோ அல்லது அதிகமாகவோ அதற்கு அதிகமாகவோ உள்ள கார்போசைக்கிள் ரிங் இருக்குதுன்றான். கார்போசைக்கிள் கார்பனை மட்டும் வச்சுருந்தா கார்போசைக்கிள் வளையங்கள் இருக்குதுன்றான். ஒன்றோ அல்ல ஒன்றுக்கு மேற்பட்ட கார்போசைக்கிள் வளையங்கள் இருக்கின்றன. அப்படி இருந்தால் அதுக்கு பேர் அலிசைக்கிள்ன்றான். அந்த படத்தை பார்ப்போம் ரைட்டா. விச் மே பி சேச்சுரேட்டட், அது வந்து சேச்சுரேட்டடாகவும் இருக்கலாம் அல்லது அன்சேச்சுரேட்டடாகவும் இருக்கலாம். விச் மே பி சேச்சுரேட்டட் ஆர் அன்சேச்சுரேட்டட், அது ஒன்று நிறைவுற்றதாக இருக்கலாம் அல்லது நிறைவுறாததாகவும் இருக்கலாம். சேச்சுரேட்டடாக இருக்கலாம் அல்லது அன்சேச்சுரேட்டடாக இருக்கலாம். வேரஸ் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் கண்டெய்ன் 1 or more பென்சேன் ரிங்ஸ். அப்படின்னா இங்கே அது அலிசைக்கிள் காம்பவுண்ட் தான் என்ன சொல்கிறான்னா ஒன்லி கார்போசைக்கிளை வச்சுருக்கோம் ரிங்ஸை, கார்போசைக்கிள் ரிங்கு அதனால் கார்பன் மட்டும் தான் இருக்கும் அப்படின்றான். ஆனால் அரோமேட்டிக் சைக்கிளில் வந்து என்ன சொல்கிறான், வேரஸ் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் கண்டெய்ன்ஸ் 1 or more பென்சேன் ரிங்ஸ். பென்சேன் ஒரு ரிங்கு, அதாவது பென்சேன் வளையத்தை கொண்டிருக்கும். இது அரோமேட்டிக் சைக்கிள். பென்சேன் ரிங்குன்னு பார்ப்போம், என்னென்னு பார்ப்போம். ரிங் கண்டெய்னிங் ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்ட். இந்த பென்சேன் ரிங்கில் வந்து ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்ட் அப்படின்னா ஒரு டபுள் பாண்டு ஒரு சிங்கிள் பாண்டு, ஒரு டபுள் பாண்டு ஒரு சிங்கிள் பாண்டு, ஒரு டபுள் பாண்டு ஒரு சிங்கிள் பாண்டு, இப்படி மாறி மாறி வரும். ஆல்டர்னேட்டிவ் டபுள் பேண்ட்னா ஒன்று விட்டு ஒன்று டபுள் பேண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பென்சேன் ரிங்கில் வந்து அரோமேட்டிக் காம்பவுண்ட் கண்டெய்ன்ஸ் என்ன பென்சேன் ரிங், பென்சேன் வளையத்தை கொண்டிருக்கும். அந்த பென்சேன் வளையத்தில் டபுள் பேண்டு ஒன்றுக்கு அடுத்து ஒன்றா வராது, ஒன்று டபுள் பேண்டு அடுத்து சிங்கிள் பேண்டு, வேறு டபுள் பேண்டு வேறு சிங்கிள் பேண்டு, அதை ஒன்று விட்டு ஒன்று வரும் ரைட்டா. அதாவது அதான் சொல்கிறேன், ரிங் கண்டெய்ன்ஸ் இந்த வளையம் வைத்திருக்கிறது ஆல்டர்னேட்டிவ் டபுள் பேண்ட்ஸ் பிட்வீன் கார்பன் ஆட்டம்ஸ். கார்பன் ஆட்டத்துக்கு நடுவில் ஒன்று விட்டு ஒன்று டபுள் பேண்டுகள் இருக்கின்றன என்று சொல்கிறார் ரைட்டா. இப்போ இந்த பாருங்கள், இது சங்கிலி தொடர் மாதிரி முடிஞ்சிடுச்சா. இங்கே பாருங்கள், இது என்ன சொல்கிறான், சைக்ளோபூட்டேன் அப்படின்னா இதுதான் ஒன்லி கார்பன் மட்டும் வச்சுருக்கு. இந்த இதில் பாருங்கள் கார்பன் மட்டும் தான் இணைஞ்சிருக்கு, கார்பன் 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 நாலுமே முடிஞ்சிருச்சா. இது எப்படி முடியும்னு பார்த்தேன்னா நான் சொல்லி கொடுத்துருவேன். இப்போ தனியாக ஒரு சார்ட் போட்டு சொல்லித்தரேன் எப்படி முடியுதுன்ட்டு. இதை இப்படி எழுதிக்கலாம், நார்மல் சைக்கிள் முடிஞ்சிருச்சு. இதுக்கு பேர் என்ன, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா இது பூட்டேன்றது 4 கார்பனை கொண்டிருக்கிறது. பூட்டேன் சைக்கிளோ பூட்டேன் அப்படின்னா 4 கார்பனை கொண்டிருக்கிறது. இதுதான் பென்சேன் ரிங் வடிவத்தில் இருக்குது ரைட்டா. பென்சேன் வடிவத்தில் இருக்கு இல்லையா, பென்சேன் இது ரிங்கு தான். இது பென்சேன்னா பாருங்க இப்படி இருக்குது. இதை ஒன்று விட்டு ஒன்று டபுள் பேண்ட், இந்த டபுள் பேண்டு பெர் சிங்கிள் பேண்டு பெர் டபுள் பேண்டு சிங்கிள் பேண்டு டபுள் பேண்டு இப்படி மாறி மாறி இருக்குல்ல. அங்கே பாருங்கள் இதுதான், இது இப்படி வரலாம். இது டபுள் பேண்டு பெர் சிங்கிள் பேண்டு பெர் டபுள் பேண்டு சிங்கிள் பேண்ட் டபுள் பேண்ட் சிங்கிள் பேண்ட் மாறி மாறி வருது, அதான் சொல்கிறான் சரியா. அப்போ நெக்ஸ்ட்டு இப்போ ஃபிகர் 1.11.1 depicts the classification of organic compounds. அப்படின்னா இந்த படம் 11 வந்து டிபிக்ஷனை காண்பிக்கிறது த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த ஆர்கானிக் காம்பவுண்ட். இந்த கிளாசிஃபிகேஷனாக பிரிக்கப்பட்டுள்ளதை வகைப்படுத்தப்பட்டுள்ளதை ஆர்கானிக் காம்பவுண்ட் கரிம கலவைகள் வகைப்படுத்தப்பட்டுள்ளதை இவை காண்பிக்கிறது. அது எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது, பேஸ்னா அதை சார்ந்து வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அது எதை சார்ந்து பேஸ்ட் ஆன் த பேட்டர்ன் ஆஃப் த கார்பன் அரேஞ்ச்மெண்ட்ஸ். அப்போ கார்பனோட பேட்டர்ன் வடிவமைப்பை கொண்டு தான் பண்ணியிருக்காங்க. கார்பன் எப்படி அமைஞ்சிருக்கு அதனோட வடிவமைப்பை வச்சு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, வகைப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லி இந்த படம் காமிக்கிறது. அண்ட் தட் பாண்டிங் அதனோட வடிவமைப்பு மற்றும் அதோட இணைப்பு பாண்டிங்
இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னா அதனோட பாண்டிங், அதனோட இணைப்பு இந்த கரிம காம்பவுண்டுகளில் இதை வைத்து தான் இவைகள் வகைப்படுத்தப்பட்டலாம் சொல்கிறாங்க. ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு கிளாஸஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் பேஸ்ட் ஆன் த கைண்ட்ஸ் ஆஃப் ஆட்டம். இது நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம்.